சீமான் கட்சி வளர்ப்பது உண்மை என்றால், பட்டினியும் பசியாக கிடந்து இரவும் பகலும் தமிழ்நாட்டு மக்கள் ஜல்லிக்கட்டு வேணுமென்று ரயிலை மறித்து மெரினா கடற்கரையில் சாப்பிட்டும் சாப்பிடாம குழந்தைகளை வைத்து கொண்டு பனியிலையும் வெயிலிலும் போராட்டம் பண்ணி எந்த ஒரு கட்சி கொடிகளும் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே நான் தமிழர் கட்சி சீமான் விடுதலை புலிகளுடைய கொடி, அந்த கொடியை கீழே வைத்து விட்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சீமான் தைப்பொங்கல் அன்று பொங்கப்பானையும் கரும்பும் அந்த காளமாடும் வைத்து தானே அந்த பனியில் இருக்கணும். அந்த பனியில் கருணாநிதி படமும் ஸ்டாலின் படமும் போட்டு மாடு அணைவது எந்த விதத்தில் நியாயம்? அதற்காக தான் இதை கேட்கக்கூடிய சீமான், அதாவது அரசியல் கட்சி தலைவனில் முதல் ஆளாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்தில் இருந்து வெற்றி பெற்று வந்த சீமான் இந்த தைப்பொங்கல் திருநாளை அந்த காளை அணையக்கூடிய வீரர்கள் அந்த பனியனில் பொங்கப்பானையும் இந்த காளமாடும் தான் இருக்க வேண்டும். இந்த அரசாங்கத்துடைய ஸ்டாலின் படமோ கருணாநிதி படமோ இருக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு அரசு என்று தான் போடணும், வெறும் அரசு பேருந்து இருக்கக்கூடாதுன்னு போராடிய சீமா பட்டினியும் பசியோட பொதுமக்கள்கள் மெரினா கடற்கரையிலையும் மதுரை ரயிலை மறித்து கொண்டும் சீமான் அந்த போராட்டத்தில் தன்னுடைய கொடியை கீழே போட்டு கொடியை ஓரமாக வைத்துவிட்டு போராட்டத்தில் கலந்த சீமான் ஏன் இந்த டிஎம்கே ஆட்சியில் தைப்பொங்கல் திருநாளை எல்லா சாதி மக்களும் மதுரையில் அந்த விழாவை பார்க்கக்கூடிய அந்த செயலை, அதில் காளமாட அணையக்கூடிய வீரர்கள் பனியன் அதில் கலைஞர் படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் ஏன் போடணும்? அப்படி என்று சீமா ஒரு காளையை இறக்கி அதில் நான் தமிழர் கொடியை அந்த மாட்டில் கட்டி உள்ளே வந்திருந்தா அப்போ சொல்லியிருக்கலாம், சீமா நான் இந்த போராட்டம் பண்ணி இரவும் பகலும் பனியிலையும் வெயிலையும் இந்த போராட்டத்தை நடத்தி இந்த போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு மீட்டி எடுத்தோம். அந்த ஜல்லிக்கட்டில் ஒரு அரசாங்கம் நடத்து, நீ பேனர் அடி கட்டவுட்டெல்லாம் வச்சுக்க, அந்த விளையாடக்கூடிய வீரர்கள் உடைய பனியனில் பொங்கப்பானையும் இந்த காளமாடும் தான் இருக்கணும். இந்த அரசாங்கத்துடைய போட்டாவை போட்டு கருணாநிதி போட்டாவும் ஸ்டாலின் போட்டாவும் போட்டு இந்த மாடு அணையிறவர்கள் அணையக்கூடாது, இது தப்பு. அப்படி என்றால் எல்லா கட்சி சார்ந்தவர்கள் காளையை கொண்டு வரார்கள், அந்த காளையை அவங்கவுங்க கட்சி கொடியை அந்த காளையோட கொண்டு வரலாமா? அதுக்கு உத்தரவு போடு. எல்லா கட்சியும் சேர்ந்தவன் தான் தைப்பொங்கலை கொண்டாடுறான். ஆளுங்கட்சி அதில் உன் படத்தை போட்டு தான் அந்த மாடு அணையணுன்றது ரூல்ஸ் என்ன? அந்த ரூல்ஸை ரத்து பண்ணு. அந்த வீரர்களுக்கு அந்த பனியனில் காளமாடும் பொங்கப்பானையும் கரும்பும் தான் இருக்க வேண்டும் என்று இந்த சீமான் சொல்ல மறந்தது ஏன்? எவனாவதும் போராட்டத்தில் அதான் குளிர்லேயும் வெயில்லையும் ஜல்லிக்கட்டு வேணும் என்று போராடிய சீமான் இந்த ஒரு மாடோட விஜயுடைய கட்சி ரசிகர் ஒரு மாடை கொண்டு போய் உள்ளே காமிச்சு அதில் ஒரு கொடியும் காமிச்சிட்டு வந்துட்டான்.
ஆனால் இரவும் பகலும் பனியிலையும் வெயிலையும் இருந்த சீமான் மறந்தது ஏன்? அந்த போராட்டத்தில் கட்சி கொடி எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே சீமான் தன்னுடைய கட்சி கொடியை கீழே ஓரமாக வைத்துவிட்டு வெறும் ஆளாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மானமுள்ள சீமா ஏன் இதை கேட்கவில்லை? அதற்காக தான் சீமானை செருப்பை கலத்தி அடிக்கிறேன். அதே மாதிரி விஜய் கட்சி தொண்டர் ஒருவர் மாட்டு உரிமையாளராகவும் உள்ளே போய் அந்த மாடு சல்லிக்கட்டு காலையை அவுத்து விட்டோடனே அங்கே அந்த விஜயுடைய கட்சியுடைய கொடியை காமிச்சதுக்கு பரிசு கிடையாது, இந்த மாடை உள்ளே கொண்டு வந்தது தப்பு, வெளியே கொண்டு போன்னு சொன்னது இது தப்புன்னு சீமான் கண்டிக்காமல், அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் பொதுவான விஷயத்தை கண்டிக்கணும். அவன்தான் மனுஷன். சீமான் வகுறு வளர்க்குறவனா அல்லது இந்த இந்த நடந்தது 2 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டிஎம்கே ஆட்சி வந்ததுலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது. இதை கண்டிக்காமல் பஸ்ஸில் தமிழ்நாடுன்னு எழுதணும், அரசு போக்குவரத்து கழகம்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்ன சீமான் என்ற பிராடு இந்த சல்லிக்கட்டில் டிஎம்கேவுடைய ஸ்டாலின் படத்தையும் கருணாநிதி படத்தையும் போட்டிருக்கீங்க, அதை எடுங்கன்னு சொல்ல தவறியது ஏன்? யார், அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவனும் தன்னுடைய கட்சி கொடியை உள்ளே வரக்கூடாது என்று சொன்ன உடனே அதுக்கு மதிப்பு கொடுத்து அந்த கட்சி கொடியை கீழே வைத்து விட்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மானமுள்ள சீமான் இதில் மானம் இழந்து இதை கேள்வி கேட்காமல் இருந்தது காரணம் என்ன? விஜய் ரசிகர் மாதிரி நீ ஒரு காளையை உள்ளே கொண்டு போய் அதில் நான் தமிழர் கட்சி கொடியை காமிச்சு எல்லாரும் அந்தந்த மாடு கொண்டு வர்றவர்கள் அந்தந்த கட்சிக்காரங்க அந்தந்த கட்சி கொடியை அந்த மாட்டு கொம்பில் அடித்து அதில் ஒரு வர்ணங்கள் பூசி அந்த மாட்டு உரிமையாளர் அவங்கவுங்க கட்சி கொடியை தோல்லையும் தலையிலையும் ஊர்மா கட்டிக்கிட்டு வருவாங்க. அது தவறு, அது மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொன்னால்